ஹலோ லவ்லி எம்எஸ் வெல்கம் பேக். நான் உங்கள் தனி ஒருவன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. டேட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீடியோ பண்ணுவோம் நண்பா. நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு சோலோ மேட்ச்சு ரேங்க்கு வந்திருக்கேன். இதில் மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 18 கில்லு இல்லை 15 கில்லு பார்த்தீங்கன்னா அடிச்சிருப்பேன் நண்பா. சோலோ ரேங்க் புஷ்ஷு தரமான கேம் பிளேவாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஓல்டு அக்கௌண்ட் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 8 மந்த் ஆர் 9 மந்த் பிஃபோராக விளையாடின கேம் பிளே. என்னோடய பழைய கேம் பிளே எல்லாமே நம்மளுடைய லேப்டாப்பில் இருக்குது. ஆனால் என்னுடைய வீடியோ கலெக்ஷன்ஸ் தான் எதுவுமே இல்லை, அதாவது கேமோட வீடியோ கலெக்ஷன்ஸு. ஸோ நான் எடுத்து வச்சேன், பட் அது வந்து பார்த்திங்கன்னா பழைய சேனலில் போஸ்ட் பண்ணேன். அந்த சேனல்லாம் பார்த்தீங்கன்னா என்கிட்ட இல்லை, அதெல்லாம் சேல் பண்ணிட்டு அவங்க சேனல் நேம்லாம் மாற்றி ரொம்ப இதுவாக ஆகிப்போச்சு. ஸோ ரைட்ரா கைப்புள்ள அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்த்தீங்கன்னா கேம் விளாட விறுவிறுன்னு வந்துட்டோம் உள்ளே. ஸோ உள்ளே வந்துட்டு அப்படியே இந்த தாம்சன் எடுத்து அப்படியே நேராக மண்டையில் ஏற்றுனேன்னு வச்சிங்களேன், அது செம்ம டேமேஜ். அகைன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே எஸ்கேஸில் தூங்கி அப்படியே மாற்றி அடிச்சு விட்டோம். ஓகேங்களா? ஸோ 3 ஹெட்ஷாட்டு ட்ரிப்புள் டேரு வந்தோமா அப்படியே தலையை தட்டினமான்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தோம். என்னன்னா நமக்கு பாட்டு கனெக்ட் ஆகிடுச்சோ. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஸோ ஷார்ப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி மேட்ச் இல்லை பாட்டு கனெக்ட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று நைட்டு 12 to 1 PM இந்த டைமுக்குள்ளே கேம் பிளே கொடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பாட்டு கனெக்ட் ஆகும். அப்படி இல்லைன்னா 3 to 4 மார்னிங் AM. ஓகேங்களா? அதாவது 3 to 4 அர்லி. ஓகேங்களா? ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாட்டு கனெக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. இந்த 2 டைமில் தான் பார்த்தீங்கன்னா பாட்டு கனெக்ட் ஆகும். ஏன்னா இந்த 2 டைமில் நான் நிறைய விளையாடிருக்கேன், எனக்கு பாட்டு வந்து கனெக்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ ஆஃப்டர் வந்து 5 to 6 சம் ரேர் கேஸு 6 மணிக்கு கூட எனக்கு கனெக்ட் ஆகிருக்கு. இதெல்லாம் நான் எப்படின்னா, நான் வந்து நம்மளுடைய நாங்கள் கபடி விளையாடுவோம். ஸோ ப்ராக்டிஸுக்கு போகிறப்போ வந்து பார்த்தோம்னாக்கா, அப்போது பஸ்ஸில் போகிறப்போ கேம் விளையாட்டு போவேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாட்டு கனெக்ட் ஆகும். ஆனால் என்னென்னா நெட்வொர்க் இஷ்யூ ஆகிடும். ஸோ அந்த மாதிரி கனெக்ட் ஆன மேட்சஸ் தான். ஸோ இது ஸ்டில் இப்போ கூட ஒர்க் ஆகுதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் ஆகுது. ஓகேங்களா? ஸோ ரொம்ப ரேர் கேஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டு கனெக்ட் ஆகிறது ரொம்பவே ரேர் கேஸ் ஆகிடுச்சு ரேங்க் மேட்ச்சில். ஸோ நீங்கள் ஈஸியாகவே கனெக்ட் பண்ணிக்கிடலாம். ஸோ நான் தேடிட்டுருக்கேன். 6 கில்லு மொத்தம் பண்ணிகிட்ருக்கேன். 29 அளவு பாருங்கள், ஸ்டில் 29 6 கில்லு. எனிமியை தேடி போகிறேன். ஸோ எங்கே போனாலும் எனிமி கண்டுக்கு தெரியல. என்ன பண்ணுற தலையை உக்காந்துட்டு நான் அடிக்கிறது கூட தெரியாமல் உக்காந்துட்டு இருக்கானா. ஒன்று அவன் செல்லை வச்சுட்டு எங்கன்னா போயிருக்கணும். இதாண்டா சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பட்டுன்னு முடிச்சு விட்டு அப்படியே நேராக போயிட்டு லேம்பர் கடை எடுத்துகிட்டு போலாட்டா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து டவுன்லோட் பண்ணல. கார் ஸ்கின்ஸு லேம்பர் கடை ஸ்கின்னை டவுன்லோட் பண்ணல. ஸோ டவுன்லோட் பண்ணி தான் மஜாவாக இருந்துருந்தோம். ரைட்டா கைப்புள்ள அப்படின்னு சொல்லிட்டு இந்த வண்டி எடுத்து நானும் போகணும் நண்பா. நீங்கள் நம்ம கூட கேம் பிளே பண்ணால் உங்கள் யூஐடியை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நியூ கில்டு பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நம்ம கில்டில் ஜாயின் பண்ணிக்கலாம். நேம் மாற்ற இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் பார்த்தா மாற்றிக்கலாம். ஸோ நம்மளது வந்து பார்த்தோம்னாக்கா என்ன வச்சுருக்கோம்னா டான் ஸ்குவாட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கோம். TON. ஓகேங்களா? தனி ஒருவன் ஸ்குவாட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வச்சுருக்கேன். அதான் ஷார்ட் ஃபார்ம் டான் ஸ்குவாட்ஸ்னு வச்சுருக்கேன். ஸோ நம்ம வந்து பார்த்தோன்னா அப்படியே நேம் வைக்கிறதுனாலும் டான் 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு தான் வைக்க போகிறோம். ஸோ ஏன் அப்படின்னாக்கா ஒரு டாட் நல்லா தான் இருக்குது. டோன் ஸ்குவாட்ஸ் டோன் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தனி ஒருவன் ஷார்ட் ஃபார்ம் TON சொல்லிட்டு பார்த்தா வச்சுருக்கோம். ஸோ ரைட் நண்பா, நாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கில்டு நம்ம பார்த்தா டெவலப் பண்ணிட்டு போவோம். கண்டிப்பாக நம்ம கேம் பிளேஸ் பண்ணால் ரெகுலராக இருக்கும், ரெகுலராக வீடியோஸும் போட்டுட்ருப்போம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோன்னாக்கா ஒரு 3 days வந்து பார்த்தோன்னா நம்ம சேனலில் வந்து பார்த்தாக்கா லைவ் ஸ்ட்ரீம் இருக்காது கைஸ். ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் வந்து பார்த்தா நம்ம வெளியே போகிறோம். ஸோ அதனால் ஓகேங்களா? ஸோ ரைட்ரா கைப்புள்ள அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா நானும் லேம்பர் கடி எடுத்துகிட்டு வெறி கொண்டு தேடிட்டு இருக்கேன். எதுவுமே ஒழுங்க கூட என் கண்ணில் சிக்கலை. சரி என்ன பண்ணலாம், லேம்பர் கடி தான் கிடச்சது. வண்டியை ஓட்டுறா மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு நானும் சும்மா ஸ்வைன்னு ஓட்டிகிட்ருக்கேன். நீங்கள் எதனா சேலஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக பண்ணுவோம். என்ன சேலஞ்ச் அப்படின்னா, ப்ரோ இந்த மாதிரி பண்ணுங்கள் அந்த மாதிரி பண்ணுங்கள், கேமில் சொல்கிறேன் கண்டிப்பாக பண்ணுவோம். அதே மாதிரி ஃபுட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக பண்ணுவோம் ஃபுட்டில் கூட. ஓகேங்களா? ப்ரோ இதில் கலந்து அதை சாப்பிடு ப்ரோ, அதில் கலந்து இதை குடி ப்ரோ அப்படி சொன்னுங்க, பண்ணலாம். கடலில் போயிட்டு கல் கட்டுனுக்கு கீழே குதி ப்ரோ பண்ணலாம் அப்படின்னு வச்சிங்களேன்.
வாய்ப்பு இல்லை ராசா, வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி தான் நம்ம குதிப்போம். ஏன் அப்படின்னாக்கா நமக்கு வந்து பார்த்தோன்னா நீச்சல் தெரியாது, வேறு ஒன்று. ஓகே ரைட்டா கைப்புள்ள அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் வந்து பார்த்தோன்னா லேம்பர்கன் எடுத்து பார்த்தீங்கன்னா மேட்ச் விளையாட போயிட்டுருக்கோம். ஸோ எவனும் என் கண்ணுக்கு தெரியல. ஸோ நானும் வண்டியை வெறிக்க ஓட்டுறேன். நல்ல ட்ரைக்கு நம்ம வண்டியை ஓட்ட கற்றுக்கணும். ஒன்று இந்த லேம்பர்கனியை வச்சு ரைட்டா. ஸோ ஆனால் மேட்ச் வந்து பார்த்தோன்னா போக தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். 18 பேர் ஸ்டில் அலைவு பாருங்கள். 18 பேர் ஃபர்ஸ்ட் ஜோனும் இன்னும் சிங்க் ஆகி முடியலை. ஓகேங்களா, அது முடிஞ்சிச்சா, முடிஞ்சிட்ட மாதிரி தான். இது செகண்ட் ஜோன் போல இது. ஓகேங்களா. ஸோ எங்கடா எனிமினா இங்கே அடினோன்னு பார்த்தா அடிச்சுட்டு இருக்கான். நேராக ரஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த கட்டானாலாம் வந்து பார்த்துட்டாக்கா பேக்கில் வைக்கிறவாரு மாற்றிட்டானுங்க. தரமான ஷாட்டு ஒருத்தன் முடிச்சாச்சு. அப்படியே ஸ்கேனரில் மடக்கி காட்டுது. ஒப்பத்தமாக இந்த அக்கா ஓடுது பாரு. அப்படியே வாடா மம்மி அவனு சொல்லிட்டு ஒண்டா பண்ணி சொல்லுவாங்க. பாட் பையனை அடிச்சு முடிச்சாங்க. இந்த முன்னாடி கீழ்ந்து ஒருத்தன் வாரம் அவங்களே பார்த்தா செம்மையான ட்ராகு. மண்டையை போட்டு சும்மா போடன்னு பொழந்து விட்டோம். யாருக்கிட்ட நம்மக்கிட்டே வாடி, நம்மளாம் எவ்வளோ பெரிய ஆள், அவனை அப்படியே அசால்ட்டாக அங்கே முடிச்சு விட்டோம். ஸோ ஃபைனலாக முடிச்சுட்டு இந்த எம்போரை அவனை அப்படியே தூக்கி, நீ யாரா இருந்தாலாம் அந்த எம்மனார் இருந்தாலும் எங்களுக்கு என்ன பயமா, என் சொன்னா சந்தையில் இறங்கிட்டு பேசயமா ஓ மண்டையா அடிச்சு ஓடிப்பண்டா தனியா. எப்படி நல்லா இருக்கா? ரைட்டு. அதே மாதிரி நீங்கள் இப்போ சொல்லுங்க, ப்ளூ ஜோன் போய் ரெட் ஜோனாக மாறிடுச்சு. ஓகேங்களா, டேஞ்சர் ஜோன் வேறு, பாய்சன் ஜோன் வேறு. ஓகேங்களா, ப்ளூ ஜோன் வேறு. இந்த எனக்கு தெரிஞ்சு இது 3 தான் இருந்துச்சு. ஓகேங்களா, டேஞ்சர் ஜோனுன்றது பார்த்தீங்கன்னாக்கா ரெட் கலரில் டேஞ்சர்னு சொல்லிட்டு மேப்பில் போட்டிருக்கோம். அந்த இடத்துல யாரெல்லாம் இருக்காங்களோ எரிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வேணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அப்டேட்டில் அது அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாய்சன் ஜோனுன்றது க்ரீன் கலரில் இருக்கும். அதுலேயும் மேலே பாய்சன் சொல்லிட்டு இருக்கும். அந்த இடத்துல போனால் ஹெச்பி நமக்கு ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிட்டே வரும். இன்னொன்று ப்ளூ ஜோனுன்றது வந்து பார்த்தோன்னாக்கா அதுலேயே ப்ளூ ஜோனுன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காது. பட் ப்ளூ கலரில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அது ஒன்று மட்டும் தான் மென்ஷன் பண்ணது. பட் மற்ற ப்ளூ கலரில் இருக்கும். எங்களை அந்த இடத்துல போனால் ஏகப்பட்ட லூட்டுக்கு இருக்கும். ஓகேங்களா, இது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்ச 3. ஆனால் இப்போ என்னென்னா அந்த ப்ளூ ஜோனை கலர் மாற்றி ரெட் ஜோனாக மாற்றி விட்டானுங்க. என்னடா பண்ணி வச்சுருக்கின்ற மாதிரி தான் ஆகிப்போச்சு. வர ஃப்ரீ ஃபயரு ஓல்டு ஃபயர்லேருந்து நியூ ஃபயராக மாறிடுச்சு. ஃப்ரீ ஃபயருன்றதோட பெய்டு ஃபயர்னே சொல்லிடலாம். அந்த அளவுக்கு நீங்கள் காசை வந்து பார்த்தோம்னா கொட்டி இறக்கணும் ஃப்ரீ ஃபயருக்கு. எதுக்கு கொட்டி இறக்கிறீங்கன்ட்டு எனக்கு ஒன்றும் புரியாது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காசு சும்மா கொட்டுன்னு வந்தால் கொட்டினா தான் அவனுங்க ப்ரோ பிளேயர்னு நம்புவாங்க. ஸ்கில்லெல்லாம் மேட்ரு இல்லை, பணம் தான் மேட்ரு அப்படின்ற மாதிரி தான் அவங்க பண்ணுறானுங்க. பட் நம்ம அதெல்லாம் இல்லை. நம்மளால் முடிஞ்ச கேம் பிளேவை கொடுத்துட்டு போயிட்டே இருப்போம்டா மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு போயிடுவோம். ஏதோ நமக்கு இதுவாக இருந்தாலும் பார்த்தா அந்த ஒரே ஒரு சின்ன நடுட்டை மட்டும் ஆசை எடுக்கணும்னு இருந்தாச்சு. இந்த இடத்துல எங்கடா வாழை போட்டு ஓடிட்டுருக்க குமார் அப்படின்ட்டு இவனை அடித்து முடிக்க முன்னாடி வந்து போயிட்டு ஒப்பத்தமாகவும் அவனே அடித்து செஞ்சுட்டு 14 கில்லு கைஸ். 14 கில்லு அடிச்சிருக்கோம். இன்னும் அலைவு பார்த்தோன்னா ஸ்டில்லு 7 பேர் இருக்கானுங்க. என்ன தவிர என்னோட சேர்த்து 8 பேர். ஓகேங்களா, என்ன தவிர 7 பேர் இருக்கானுங்க. அவனுங்க வச்சு சும்மா மாங்குன்ட்டு மாற்றணும். ஓகேங்களா, செஞ்சிருவோம். செயல் நல்ல செயல். எனிமியை சும்மா பட்டுன்னு பார்த்தா வச்சு செயல்னு சொல்லிட்டு செய்ய போகிறோம். என்னடா குமார் அப்படின்னு சொல்லிட்டு நான் முன்னாடி போக வெண்டிங் மிஷின் கேட்டேன். ஏன்னா வெண்டிங் மிஷினில் ஒன்றும் எடுத்து கிழிக்க போகிறதில்ல. ரைட்டாக எடுத்தாலும் ஒன்று இது போகிறதில்ல. அடித்து மாடிட்டு இருக்கானுங்க. ஏன்னா ஜோன் வேறு இன்னும் எங்கேயோ இருக்கு. ஏங்க ஜோனு போகுதுங்க. தொண்டை வேற புச்சிக்கிச்சு. ரைட்டாக கைப்பில்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம். ஸோ மேட்ச் ரொம்ப அறுக்கிற மாதிரி இருக்கா, கவலைப்படாதீங்க. ஸோ நம்ம லைவ் தான் எப்பயுமே ஃபன்னாக போகும் நண்பா. கூடிய சீக்கிரம் வந்து பார்த்தோன்னா ஃபேஸ் கேம்ப் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணணும். அதுக்கு உங்களோட முழு ஆதரவு இருந்தால் மட்டும்தான் கைஸ். ஓகேங்களா, ஸோ நம்ம வந்து பார்த்தினாக்கா சீக்கிரம் 100K ஃபேமிலி அடிக்கணும். நம்மளுடைய டார்கெட் அது ஒன்று மட்டும்தான், கோ டு 100K. ஓகேங்களா, 1 லட்சம் ஃபேமிலி நம்ம தூக்குறோம், மஜாவாக கெத்து காட்டுறோம். இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா ட்ரிக் எதுனா ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லான்ச் பேடு தூக்கி கிட்ட போட்டுட்ருக்கேன். இப்போல்லாம் எங்கே அந்த லான்ச் பேடு கண்ணில் பார்க்க முடிய மாட்டேங்குது. இந்த அப்டேட்டில் லான்ச் பேட் நீங்களாம் பார்க்குறீங்களா? வாய்ப்பே இல்லை. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா லிமிட்டட் கொண்டு வந்தானுங்க, வெண்டிங் மிஷின் இருந்துச்சு. அதே மாதிரி ஏர் ட்ராப்பில் வரும். இந்த லான்ச் பேடு எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், எவ்வளோனா யூஸ் பண்ணிடலாம். அடுத்த அப்டேட்டில் என்ன பண்ணானுங்கன்னா அது அன்லிமிட்டடாக கொண்டு வந்தானுங்க. அது ஒரு வாட்டி யூஸ் பண்ணிட்டு சுற்றுற வரையும் நீ பொறுமையாக வெயிட் பண்ணி தான் அதை யூஸ் பண்ண முடியும். அது வேஸ்ட் ஆகி போச்சு. அந்த மாதிரி கொண்டு வந்தானுங்க. அடுத்து என்ன பண்ணணும்னா அந்த லான்ச் பேடே தூக்கி விட்டானுங்க. ஆளியாக காணும் அந்த லான்ச் பேடு. என்னடா பண்ணுறதுன்ற ஆகி போச்சு. ஓகேங்களா, ஏன்னா இதுலேயே இருந்துச்சு. அதில் இல்லை, இதெல்லாம் வந்து பார்த்தோன்னாக்கா ஒன்லி 1 யூஸ் தான். ஓகேங்களா, அப்படியே நம்ம பை பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம், வாங்கிட்டு இது பண்ணிக்கலாம். அவனை முடிச்சு விட்டோம். அவனை முடிச்சு விட்டுங்க அப்போ தான் எங்கே ஆகின்னு சொல்லி தேடி போக
கீழே அவனாக இருக்கானான்னு சொல்லிட்டு போனேன். இன்னும் 2 பேர் தான், ஒரே ஒரு பாட்டு பாய் தான். அந்த ஒருத்தன் அடித்தா நம்ம பூயை அடிச்சு போடலாம். ஓகேங்களா? ஸோ ஏன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கனெக்ட் ஆகணும்னா சிம்பிள் ட்ரிக்கு, இந்த டைமிங் மட்டும் நீங்கள் கரெக்டாக பாருங்க. 12 to 1 AM ஆர் வந்து பார்த்தீங்கன்னா 3 to 4 AM, ரேர் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5 to 6 AM. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இது பண்ணலாம். அதாவது 12 PM to 12 PM இல்லை, 12 AM to 1 AM தான். எல்லாமே ஏஎம்மில் தான். அர்லி மார்னிங் நைட் டைமில் தான் பார்த்தா அதெல்லாம் கிடைக்கும். ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிக்லாம் ஒர்க் ஆகும். இன்னொன்று, நீங்கள் உங்களுடைய சிஸ்டமில் ப்ளே பண்ணாலும் உங்களுக்கு எல்லாம் பாட்டாக தான் வருவாங்க. அப்போ நீங்கள் ஈஸியாக பண்ணிக்கலாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டில் உங்களுக்கு 25 இல்லை 12 தான் வந்து நீங்கள் இறங்கி மேட்ச் ஃபுல்லாக. ஸோ அப்படி இறங்குற அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பிசி பிளேயராக தான் வருவாங்க. நீங்கள் அடித்திருந்தால் அடிச்சிக்கலாம். அப்படி நீங்கள் அடிக்க முடியல அப்படின்னாக்கா ஏகப்பட்ட மைனஸ் ஆகிடும். மைனஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக ஆகும், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் ஆகும். அவனுக்கு செம்ம டேமேஜ் விழுந்துச்சு, 71 25 ஏகப்பட்ட டேமேஜ் விழுந்துச்சு. நாமளும் வந்து பார்த்தீங்கன்னா டப்புன்னு பார்த்தினாக்கா இருக்கிறதெல்லாம் போட்டோம். சும்மா ஒன்றும் இல்லை, என்கிட்ட எல்லாம் ஏக்கமாக கிடச்சிட்டே இருந்துச்சு. இந்த நோட்டிஃபிகேஷனாக நம்மளுக்கு சும்மா ரைட்டாக தள்ளி விட்டாச்சு. ஸோ M4A1 செம்ம டேமேஜ் கொடுத்து விட்டேன். ஸோ நானும் வந்து பார்த்தீங்கன்னா வாழை கிட்ட போட்டு ரஷ் பண்ணிட்டேன். கிட்ட போக போக வால் எனக்கே டேமேஜ் கொடுத்து ஓடிய ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கிட்ட போயிட்டேன், என்னன்னு தெரியல, திடீர்னு வந்து ஸ்ட்ரக் ஆகி நின்ட்டேன். ஏன்னா நெட்வொர்க் இஷ்யூ. குமார் என்னடா அப்படின்ற மாதிரி டக்குன்னு பார்த்தா டெமிட்ரி போட்டேன். டெமிட்ரி போட்டோடனே அங்கேருந்து ஒருத்தன் தான் அப்படியே சல்லுன்னு அடிச்சுட்டு தரமான பூயாவை வாங்கிட்டோம். இதே மாதிரி அடுத்த நாள் வீடு தேங்க்யூ பண்ணிட்டா வத்தாமாமே.